Hello friends, welcome to krishnastechinfo. So நான் ஒரு நியூ வீடியோ சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி. ஸோ க்ளவுடை பற்றி அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் க்ளவுட் ப்ரொவைடர்ஸோட சர்வீசஸை பற்றி நம்ம இந்த சீரீஸில் பார்க்கலாம். க்ளவுடுன்னு தனி பிளேலிஸ்ட்டாக நான் போடுறேன். ஸோ யாருக்கு இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி லேர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ இந்த சீரிஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அப்புறம் விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ காமனான மெட்ரோ டாபிக்ஸ், ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸோ மற்ற காமன் டாபிக்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து நான் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த சீரிஸில் போடுற வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீ ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட இன்ட்ரடக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மூவ் ஆகணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதில் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து கண்டிப்பாக ஒரு ஹார்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹார்ட்வேர்ன்றது வந்து நீங்கள் உங்கள் ஃபிசிக்கலாக பார்க்குற மிஷின் தான். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஐடி கம்பெனிஸ் இல்லை மற்ற பிளேசஸில் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ ஹார்ட்வேர் வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக பார்க்குற இந்த மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், சிபியூ எல்லாமே ஹார்ட்வேர். ஸோ இந்த ஹார்ட்வேர் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லா ஹார்ட்வேர் பார்ட்ஸுமே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐடியில் இல்லை மற்ற ஃபீல்ட்ஸில் வந்து கம்ப்யூட்டர் காமனாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்மளோட சிஸ்டம் ரிசோர்ஸஸ், அப்புறம் ஹார்ட்வேர், அதுக்கப்புறம் அதுக்கு இடையில் இருக்க கம்யூனிகேஷன், ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர், அப்புறம் ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ்லாம் எல்லாமே வந்து ஸோ அதோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மேனேஜ் பண்ணும். ஸோ நம்ம நெட்வொர்க்கிங் காம்பனண்ட்ஸுமே அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த கனெக்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ நம்மளோட நார்மல் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ ஒரு ஹார்ட்வேர், அதுக்கப்புறம் அது சாஃப்ட்வேர். ஸோ நம்ம ஹார்ட்வேர் வந்து சர்வர்ஸாக இருக்கலாம், டேட்டா சென்டராக இருக்கலாம், இல்லை ஹப், ரவுட்டர், ஸ்விட்சஸ், அதே மாதிரி நிறைய. ஸோ நம்ம டேட்டா சென்டரில் யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர், சர்வர்ஸ் எல்லாமே வந்து அதில் வரும். ஸோ அதுமாதிரி சாஃப்ட்வேர்னால் நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, அப்புறம் வெப் சர்வர் இருக்குது, அப்ளிகேஷன் சர்வர் இருக்குது. ஸோ இப்படி சொல்லிட்டே போகலாம் இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண இந்த ட்ரெடிஷ்னல் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து நம்மளுக்கு ஸோ நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. அது என்னென்னா நம்மளுக்கு நிறைய பவர் வேணும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் வேணும். ஸோ இதெல்லாம் செட்டப் பண்ணுறதுக்கு மணியும் நம்ம தேவைப்படும். ஸோ இது நிறைய பேர் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு ஆன் ப்ரெமிசஸ்லேயே அவங்க ப்ரைவேட்டாக கம்பெனிஸ் ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாமே வந்து நமக்கு க்ளவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நிறைய கம்பெனிஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய பவர் வேணும், அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் வேணும், அதே மணியும் நம்ம வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஈஸி. ஏன்னா இது இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும், அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து எல்லாமே விர்ச்சுவலைசேஷன் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நெட்வொர்க்கில் வந்து லோ லேட்டன்சி, செக்யூரிட்டியும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஆப்டிமைஸ்டு வைட் ஏரியா நெட்வொர்க் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டைமுக்கான வேல்யூ வந்து இதில் க்ளவுடில் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா இதில் நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ரொம்பவே மெனக்கெட தேவையில்லை. ஸோ ஒரு மல்டிபிள் கிளிக்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வரை லான்ச் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் அதை பில்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு டைம் நிறையவே ஆகும். அதே மாதிரி அதுக்கான காஸ்ட்டு, மேன் பவர் எல்லாமே வந்து அதிகம். ஆனால் இது ரொம்பவே ஈஸி இதில் பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து லோ ஐடி காஸ்ட்டுமே ஆகும். ஏன்னா ஸோ அவங்க நமக்கு தேவையான ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ், டேட்டா சென்டரில் இருக்கிற காம்பனண்ட்ஸ் எல்லாமே அவங்க நம்மளுக்காக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதில் நமக்கு காஸ்ட்டும் வந்து லோவாகும். அதே மாதிரி நீங்கள் ஸ்கேலபிலிட்டியுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் மல்டிபிள் கிளிக்ஸ்லேயே வந்து நீங்கள் உங்கள் ஜஸ்ட் உங்களோட கான்ஃபிகரேஷன் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப ஸ்கேலபிளாகவும் இருக்கும். ஸோ உங்களோட டிராஃபிக்கை பொறுத்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் இல்லை டவுன்கிரேட் பண்ணணும்னா அதுவுமே நீங்கள் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கும். ஏன்னா அது வந்து குளோபலாக வந்து நீங்கள் அதை ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போது பர்டிகுலர் ரீஜனுக்கு வந்து நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஷோ பண்ணணும், இல்லை அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் ரீஜன்லேயே வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரீஜன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா க்ளவுட் ப்ரொவைடர்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வர்ற வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ளவுட் சர்வீசஸை பற்றி பார்க்கலாம். நம்ம க்ளவுட் ஸோ 3 க்ளவுட் சர்வீசஸை பற்றி பார்க்கலாம். IaaS, அப்புறம் SaaS, அப்புறம் PaaS. ஸோ IaaSனால் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், SaaS வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், ஒரு PaaS வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ IaaSக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுற EC2 வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். EC2, அப்புறம் விர்ச்சுவல் மிஷின்ஸ். அமேசானில் வந்து EC2ன்னு சொல்லுவோம். அப்புறம் ஸோ அஸ்யூரில் வந்து விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஸோ மற்ற க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நேமிங் வச்சு ஸோ உங்களோட விர்ச்சுவல் மிஷின்ஸை வந்து நீங்களே ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன், டேட்டா, ரன் டைம், அப்புறம் மிடில் வேர், OS எல்லாமே வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து ஐஏஎஸ். ஸோ SaaS வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஸோ அது வந்து நீங்கள் அந்த சர்வீஸை வந்து ப்ரௌசர் வழியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி அதில் நீங்கள் டெடிக்கேட்டட் கிளையண்ட் ஏபிஐ வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே ஸோ டேட்டா லாஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்க்கு வந்து நம்ம ஏடபிள்யூஎஸில் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் as a சர்வீஸில் நான் யூஸ் பண்ணும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஜிமெயில் அப்புறம் ஸ்லாக், ஆஃபீஸ் 365 எல்லாமே வந்து SaaS மாடல் தான். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஜிமெயிலில் ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு இமெயில் ஐடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட இமெயில்ஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இமெயில் சர்வீஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் ஜஸ்ட்டு அதை எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அதை சைன்அப் பண்ணி அவங்களோட சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்லாக், ஆஃபீஸ் 365 எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ அவங்களோட செட்டப் அவங்க வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம அவங்களோட சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து ஸோ அந்த ப்ரொவைடர் தான் உங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் SaaS. அப்புறம் PaaS வந்து என்னென்னா பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் இருக்குது, ஓப்பன் ஷிஃப்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் ஆக்சஸ் வந்து கிடைக்கும் ஒரு சர்வீஸ் இல்லை இன்ஃப்ராக்கு. ஸோ இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா குவிக்காக வந்து வெப் ஆப்ஸை வந்து லான்ச் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து உங்களோட ஃபேவரட்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஸோ கோட் வந்து நீங்கள் கொடுத்து அதை பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐஏஎஸ் அப்புறம் SaaS, PaaSக்கு அப்புறம் இந்த 3 க்ளவுட் சர்வீசஸ் இல்லாமல் இன்னும் 2 க்ளவுட் சர்வீசஸ் பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அது ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங். ஸோ சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங் என்னென்னா வந்து நீங்கள் சர்வர்ஸ் எதுவுமே நீங்கள் பில்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் அதோட சர்வீசஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லாம்டா இருக்குது, ஃபார்கேட் இருக்குது, அப்புறம் SNS இருக்குது, ஏபிஐ கேட்வே. ஸோ இது மாதிரியான சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங் வந்து நிறையா வந்துருச்சு. ஸோ லாம்டாவில் வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கோடை வந்து ரெடி பண்ணிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்கேட்டில் வந்து இசிஎஸ் இருக்குது, அப்புறம் இகேஎஸ் இருக்குது. ஸோ இசிஎஸில் வந்து எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ், அப்புறம் ஸோ இகேஎஸ் வந்து எலாஸ்டிக் கூபர்நெட்டிஸ் சர்வீஸ். ஸோ நீங்கள் டாக்கர் கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறம் கூபர்நெட்டிஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து இந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் நம்ம சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங்கில் நிறைய இருக்குது. ஸோ அது ஃபியூச்சர் வீடியோஸில் இந்த சீரீஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற லாஸ்ட் க்ளவுட் சர்வீஸ் என்னென்னா FaaS. ஸோ ஃபங்க்ஷன் as a சர்வீஸ். ஸோ ஃபங்க்ஷன் as a சர்வீஸ் எதுக்குன்னா உங்களோட போர்ஷன் ஆஃப் அ கோடு வந்து நீங்கள் ஸோ உங்கள் அப்ளிகேஷன் கோடில் வந்து ஸ்பெசிஃபிக் போர்ஷனை மட்டும் நீங்கள் ரன் பண்ணி அதோட ஈவெண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ண முடியும் ஃபங்க்ஷன் as a சர்வீஸ் யூஸ் பண்ணி. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளவுட் சர்வீசஸ் வந்து இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக இப்போது க்ளவுடோட டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ க்ளவுட் டைப்ஸ் வந்து இப்போது நம்ம க்ளவுட் டைப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் க்ளவுட் பார்க்கலாம். ஸோ பப்ளிக் க்ளவுட் வந்து நமக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏடபிள்யூஎஸ் இருக்குது, அஜூர் இருக்குது, அதுக்கப்புறம் ஜிசிபி இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய க்ளவுட்ஸ் இருக்குது, டிஜிட்டல் ஓஷன், ராக்ஸ்பேஸ், அப்புறம் ஆரக்கிள் க்ளவுட் இருக்குது. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பப்ளிக் க்ளவுட் இருக்குது. ஸோ நம்மளுடைய இந்த சீரீஸில் வந்து ஸ்டார்டிங்கில் ஏடபிள்யூஎஸ் பற்றி பார்க்கலாம். அப்புறம் ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து நான் அஜூர் பற்றியும் நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைவேட் க்ளவுட். ஸோ நம்ம பப்ளிக் க்ளவுடில் வந்து எல்லாமே வந்து நம்ம க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் சைடு வந்து எந்த கண்ட்ரோலுமே இருக்காது. நீங்கள் என்ன சர்வீசஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான இதை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மந்த்லி பேசிஸும் இருக்குது, அப்புறம் இயர்லி பேசிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற சர்வீசஸ் அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்து உங்களுக்கு சார்ஜஸ் வேரி ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட்டாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை பற்றி ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைவேட் க்ளவுடை பற்றி பார்க்கலாம். ப்ரைவேட் க்ளவுட் வந்து நீங்கள் அவங்களோட டேட்டா சென்டரில் வந்து தனியாக உங்களுக்கான டிவைசஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ என்ன சர்வீசஸ்க்கு நீங்கள் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த சர்வீஸ்க்கான டேட்டா சென்டரில் உங்களுக்கான டிவைசஸ் வந்து அவங்க பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்குன்னு செப்பரேட்டாக வந்து ரேக், அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைசஸ் பொறுத்து அங்கே உங்களுக்கு ஸ்பேஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ப்ரைவேட் க்ளவுட். ஸோ தேர்ட் வந்து நம்ம இப்போ ஹைப்ரிட் க்ளவுடை பற்றி பார்க்கலாம். ஸோ ஹைப்ரிட் க்ளவுட் வந்து உங்களுக்கு பப்ளிக் க்ளவுட் ப்ளஸ் ப்ரைவேட் க்ளவுட் ரெண்டுமே சேர்ந்தது தான் ஹைப்ரிட் க்ளவுட். ஸோ உங்களோட பப்ளிக் க்ளவுட் ஏடபிள்யூஎஸ் ப்ளஸ் வேறு ஒரு ப்ரைவேட் க்ளவுடும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஹைப்ரிட் க்ளவுட். ஸோ மல்டி க்ளவுடுமே இருக்குது. ஸோ மல்டி க்ளவுட்னா என்னென்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுதான் மல்டி க்ளவுட். ஸோ இப்போ நீங்கள் ஏடபிள்யூஎஸ்ல நீங்கள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் சர்வீசஸ் பில்ட் பண்ணுறீங்க, ஸோ அவங்களோட சர்வீசஸ் யூஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் அஜூர் இல்லை ஆரக்கிள் க்ளவுட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுதான் வந்து மல்டி க்ளவுட். ஸோ இந்த ஹைப்ரிட் மல்டி க்ளவுடில் வந்து ஸோ எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ நம்மளோட பப்ளிக் க்ளவுட் ப்ளஸ் ப்ரைவேட் க்ளவுட் அப்புறம் டிஃப்ரெண்ட் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ்ட்டை வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்தோம்னா ஸோ அது ஹைப்ரிட் மல்டி க்ளவுட். ஸோ நம்ம இந்த ஹைப்ரிட் அப்புறம் ஹைப்ரிட் மல்டி க்ளவுடில் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டில் இருந்துமே நம்ம கனெக்டிவிட்டிலாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ஆன் ப்ரெமிசஸில் வந்து நீங்கள் உங்களோட டேட்டா சென்டர் நீங்களே மேனேஜ் பண்ணுறீங்க, இல்லைனா உங்களோட
ஆன் ப்ரெமிசஸ்லேயே நீங்கள் வந்து டிவைசஸ் வச்சுருக்கீங்க, ஸோ உங்களை நெட்வொர்க் டிவைசஸ்லாம் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா, ஸோ அதுக்கான கனெக்டிவிட்டியுமே நீங்கள் ஹைப்ரிட் க்ளவுட்லேயும் அப்புறம் ஹைப்ரிட் மல்டி க்ளவுடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்றத நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பார்த்தோம். ஸோ அதுக்கான க்ளவுட் சர்வீசஸ், ஸோ நம்ம க்ளவுட் இன்ஃப்ராவில் இருக்கிற க்ளவுட் சர்வீசஸ் அப்புறம் அதோட டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.